அண்ணா ஹை லெவலில் வரப்போறாரு. ரொம்ப நல்லா இருந்தது. ஐயோ நல்லா அழுதுட்டு வரேன், அப்படியே கண்ணில் தண்ணி தண்ணியாக ஊற்றுது எனக்குலாம். நல்லா இருந்துச்சு, உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. எமோஷன்லாம் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இதுக்கு இந்த படத்தை பார்த்து நம்மளாம் திருந்த வேண்டியதாக இருக்கு. 5க்கு 5 கூட கொடுக்கலாம். அப்படிதான் இருக்கணும். படம் நல்லா சூப்பர் படம் சார், ஃபேமிலி படம். அது நினச்சி எனக்கு இன்னும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. அழுதுட்டேன் நானே படத்தை பார்த்து, எந்த குறையும் இல்லை. குடும்பமாக போய் பார்க்கலாம். குடும்பத்தோட உறவுகள் படம் என்றைக்குமே நம்ம மக்கள், நம்ம மண் சார்ந்த மக்கள் அந்த படத்துக்கு நம்ம குடும்ப உறவுகளுக்கு மரியாதை கொடுப்பாங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். படம் நல்லா சூப்பர் படம் சார், ஃபேமிலி படம். ஃபேமிலியோட பார்க்கலாம், தரமான படம். ஃபேமிலி மூவி எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ்லேயே கொண்டு போவாங்க. ஃபேமிலி மூவி ஃபேமிலியாக வந்து பார்த்தா சூப்பராக இருக்கும். சூர்யா ஆக்டிங் சூப்பர். விமல் கேமியோ, சரியான கேமியோ பாருங்க. சூப்பராக இருந்துச்சு படம், சூப்பராக இருந்துச்சு. நல்லா பண்ணியிருந்தேன், சூப்பராக பண்ணியிருந்தேன். நல்லா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். ஐயோ நல்லா அழுதுட்டு வரேன், அப்படியே கண்ணில் தண்ணி தண்ணியாக ஊற்றுது எனக்குலாம். அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு, எல்லாருமே பார்க்கலாம். கூட அப்படிதான் எங்க பொண்ணோட குழந்தைய அப்படி மாரி உங்களுக்கு ஒரு தம்பி தானே பண்ணியிருப்பீங்க. நல்லா இருந்ததுமா. ஓகே, எமோஷனலாக டச் ஆச்சு. எமோஷனலாக டச்சான்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாப் ஓகே, செகண்ட் ஹாப் எனக்கு பிடிக்கல படம். எல்லாமே மாற்றி அழுகுறாங்க. எமோஷனே காட்டி தான் உட்கார முடியாது படம். அவருக்குன்னு ஒரு ட்ராக் இருக்கு இல்லையா, செகண்ட் ஹாப் எனக்கு படம் பிடிக்கல, எனக்கு பிடிக்கல. அழுதுட்டேன் நானே படத்தை பார்த்து, எந்த குறையும் இல்லை. ஆனால் நல்ல நடிப்பு. சூரிக்கு ரொம்ப இது கிடைக்கும். எல்லாருமே நல்லா தான் சொல்லுவாங்களே தவிர கேட்டேன் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க யாரும். ரொம்ப நாளைக்கு ஓடும் அந்த படம். சூப்பராக இருந்தது, சூப்பர். இல்லை உங்களுக்கு எப்படி எமோஷனலாக டச் ஆச்சா? ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. தாய்மான் படமாக இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு. வித்தியாசமாக இருக்குது இந்த படம். நல்லா இருந்துச்சு. கம்மிடுறா என் பையனும் அது மாதிரி தான். அவங்க அக்கா தங்கச்சி பொண்ணா அப்படி தான் பார்த்தான். எங்கள் பொண்ணாலாம் தூக்கிட்டு போடுவான். 1 மாதம் குழந்தையிலே எடுத்துன்னு போயிடுவான். அவ்வளோ பாசமாக பார்த்தான். அதே ஸ்டோரி தான் இது. எல்லாருக்கும் டச் ஆச்சா? என்னடா பண்ணுறேன் பார்த்தேன்யா. நல்லா இருக்கு. என்ன உங்கள் படத்தில் ரொம்ப பிடிச்சது? சென்டிமெண்ட். எந்த அளவுக்கு அட்டாச் ஆயிருக்கு உங்களுக்கு? நல்லாவே அட்டாச், நல்லாவே பார்க்கலாம். அருமையாக இருக்கு. மியூசிக் எப்படி இருந்துச்சு? மியூசிக் எந்த அளவுக்கு? எனக்கு வந்து இது சென்டிமெண்ட்டான ஒரு நல்ல ஒரு படம். நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு, பார்க்கலாம். இருக்கு. நான் ஒரு அக்காவா நல்லா இந்த படத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் என் ஹஸ்பண்ட் என் கூட பாசமாக இருக்கணும். அப்படிலாம் இந்த படத்தில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணது. எனக்கு இன்னும் அது நினச்சி எனக்கு இன்னும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. ரொம்ப நன்றி. அடுத்த அண்ணா ஹை லெவலில் வரப்போறாரு, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. குடும்பத்தோட உறவுகள் படம் என்றைக்குமே நம்ம மக்கள், நம்ம மண் சார்ந்த மக்கள் அந்த படத்துக்கு நம்ம குடும்ப உறவுகளுக்கு மரியாதை கொடுப்பாங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதை வச்சு டேரக்டர் என்ன நினச்சி அந்த படம் எடுத்தாரோ அதுக்கான வெற்றியை இப்போ பார்க்க முடிஞ்சிச்சு. நிறையா பேர் ஃபஸ்ட் ஹாப்பில் அவ்வளோ செல்ஸ் என்ஜாய் பண்ணாங்க. செகண்ட் ஹாப்பில் நிறைய எமோஷனலாக சொன்னாங்க. அதனால ஒரு 4-5 தங்கச்சி அக்கா எல்லாம் வந்து அழுதாங்க. கதை மாதிரி இருந்துச்சு. அந்த படத்தை பார்த்து அந்த படத்துக்குள்ள மாதிரி அந்த படத்தை வந்தாங்க. படம் நல்ல படம், செம்மையாக இருக்கு. ஜி ஒன்று கூட குறை சொல்கிற மாதிரி இல்லை. எல்லாமே சென்டிமெண்ட்லாம் இருக்கு. சூப்பர் ஜி, நல்லா இருக்கு. ஜி 5க்கு 5 கூட கொடுக்கலாம் ஜி. நல்லா தான் இருக்கு. இப்போ நடித்த படம் எல்லாம் பொட்டுக்காளி கூட அவ்வளோ நல்லா இல்லை. இந்த படம் அதெல்லாம் தூக்கி சாப்பிட்டு சரியான படம். படம் உண்மையிலே நல்லா இருந்தது. படம் வந்து ஒரு ஃபேமிலி அண்ட் எமோஷனல் சப்ஜெக்ட் நல்லா இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து ஃபேமிலியாக வந்து எல்லோரும் பார்க்கலாம். சூரி சார், ஹீரோயின் மேடம், ராஜ்கிரண் சார் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வந்து குடும்பமாக வந்து பாருங்கள். இதில் லட்டுன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த குட்டி பையன் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த படம் வந்து வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். எப்படி இருக்கு? இல்லை சார், அது வேறு மாதிரியான சப்ஜெக்ட், இது வேறு இது டோட்டலி வந்து என்னென்னா ஹார்ட் டச்சிங் மூவி சார். கண்டிப்பாக வந்து ஒரு சட்டு கண்ணீர் இல்லாமல் வெளில போக மாட்டீங்க. நல்ல ஒரு படம், ஆத்மார்த்தமான ஒரு படம். நம்ம ரியல் லைஃப்பில் என்ன நடக்குதோ அதை அழகாக வந்து எடுத்து காமிச்சிருக்காங்க சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப லவ் பண்ணி இந்த படத்தை பார்த்தேன். எல்லாமே லைக் எல்லா சீன்ஸுமே எமோஷனலாக டச் ஆயிருந்துச்சு. எமோஷன் நல்லா கனெக்ட் பண்ணியிருக்காங்க படத்தில். படம் கிளைமேக்ஸ் வரையுமே நல்லா என்கேஜிங்காக பண்ணிட்டு இதை பார்த்து இந்த மாதிரி லவ் பண்ணணும். கண்டிப்பாக ப்ரோ. ராஜ்கிரண் சார் எக்ஸ்பிளைன் பண்ண விதம்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதை கிளைமேக்ஸ் நல்லா காட்டியிருப்பாங்க ப்ரோ அந்த படத்தை. கல்யாணம் ஆனால் இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃபை
பார்த்துக்கிருவீங்க? கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பேன் ப்ரோ. இதுக்கு இந்த படத்தை பார்த்து நம்மளாம் திருந்த வேண்டியதாக இருக்குது. இப்போ நியூலி மேரேஜ் ஆன எல்லாருமே வந்து இந்த படத்தை பார்த்து மாற அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருந்துச்சு. உண்மையாக சூப்பராக இருந்துச்சு. எமோஷன்லாம் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன? புதுசாக கல்யாணம் ஆனவங்க வந்து எப்படி இருக்கணுன்றத நல்லா படத்தில் காமிச்சிருக்காங்க. ட்ரெஸ் லிஸ்ட்டில் வந்துருவாங்களா ஐஸ்வர்யா? யார்? அவங்க ஆல்ரெடி க்ரஷ் லிஸ்ட்டில் தான் இருக்காங்க. ஓகே, எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்குது? என்ன ஓவராலாக உங்களுக்கு இந்த படம் குடும்பமாக போய் பார்க்கலாம். ஒரு அக்கா மாமனுக்கு எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாசம் கொடுக்கணும், ஓவராக பாசம் கொடுத்து பசங்களை எப்படி சொல்லி புரிய வைக்கணும். ஃபேமிலி ஓரியன்ட் மூவி, நல்லா எமோஷ்னலாக எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற மாதிரி சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஓகே, என்ன உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த படத்தில்? அக்கா தம்பி மெசேஜ் சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு தம்பி இருக்கா, அதனால் அதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி நல்லா இருந்துச்சு மூவி, சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. நான் ஃபேமிலியிலேருந்து வந்ததுனால எனக்கு அந்த ஃபேமிலி படம் பிடிச்சிருக்குது. நான் என்ன சொல்கிறது, யாரோட நடிப்பு உங்களுக்கு பிடிச்சி? எனக்கு சூரியோட இருக்கணும் வாழ்க்கை. சூரி மாதிரி இருக்கணும். மாமனுங்க அந்த ஒரு இதை விட்டு கொடுக்கக்கூடாது, அப்படி தான் இருக்கணும். ஏன்னா ஊர் பக்கம்லாம் தாய் மாமனுங்க விட்டு கொடுக்கக்கூடாது. உண்மையான பாசமாக இருந்தால் அது நல்லா இருக்குங்க. ஆனால் எனக்கு ஒரு அந்த பாசம் ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு அது ஒரு ஃபீல் வந்தது, நான் அழுதேன். அதனால் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க.